பல வருடங்களாக ஒருவர் அமைதியான ஒரு மலை உச்சியில் அமர்ந்து தியானம் செய்கிறார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் தன் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டதாக நம்புகிறார். ம் அவருடைய மனம் ஒரு சலனமற்ற ஏரி போல இருக்கிறது என்று அவரே நினைத்துக் கொள்கிறார் இல்லையா? ஆமாம், அதேதான். ஆனால் பிறகு ஒரு நாள் அவர் தன் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புகிறார். சாலையில் தனது வாகனத்தில் செல்லும்போது யாரோ ஒருவர் அவரை முந்திச் செல்கிறார். அல்லது அலுவலகத்தில் யாரோ ஒருவர் அவருடைய திறமையை குறைத்து மதிப்பிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். சரியாக சொன்னீர்கள். அடுத்த வினாடியே அந்த மனிதர் ஒரு எரிமலை போல வெடிக்கிறார். இத்தனை வருட அமைதி, அந்த தியானம் எல்லாமே சில நொடிகளில் எங்கே போனது? இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? கண்டிப்பா, இது நிறைய பேரின் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சாதாரண விஷயம்தான். இதற்கான விடையைத்தான் நாம் இன்றைய இந்த ஆழமான தேடலில் அலசப் போகிறோம். இன்று நமது ஆய்வுக்கு நாம் எடுத்துக்கொண்ட மூலப்பொருள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் என்று அழைக்கப்படும் இராமலிங்க அடிகளால் எழுதப்பட்ட அருட்பெருஞ்சோதி அகவல். அதாவது குறிப்பாக அதிலுள்ள 399 முதல் 399 வரையிலான வரிகளை நாம் பார்க்கப் போகிறோம். ஆமாம், மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சாதாரண ஆன்மீக கவிதை போல தோன்றும். ஆனால் மனித மனதின் இருண்ட பக்கங்களை ஆணிவேர் வரை சென்று எப்படி சுத்திகரிப்பது என்பதற்கான ஒரு மிக துல்லியமான வரைபடம் இது. ஒரு உள்மன அறுவை சிகிச்சைக்கான வழிகாட்டுதல் என்று கூட இதைச் சொல்லலாம். அருமையான வார்த்தை. நீங்கள் சொன்ன அந்த மலை உச்சி தியானி உதாரணத்தை வைத்து பார்த்தால் மனித மனம் தற்காலிகமாக அமைதியடைவது வேறு, மனதின் ஆழத்தில் உள்ள குப்பைகளை முற்றிலுமாக அகற்றுவது வேறு. சரிதானே? 100க்கு 100 உண்மை. இந்த அகவல் வரிகள் அந்த இரண்டாவது விஷயத்தை தான் பேசுகின்றன. நீங்கள் குறிப்பிட்ட அந்த முரண்பாட்டிற்கு காரணம் என்னவென்றால், நாம் எப்போதுமே நமது உணர்ச்சிகளின் மேலோட்டமான விளைவுகளை மட்டுமே கையாள முற்படுகிறோம். ஓ, அதாவது அந்த பிரச்சனையின் வேரை நாம் பார்ப்பதே இல்லை என்கிறீர்கள். ஆமாம். ஆனால் இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதி என்னும் பேரொளி, அதாவது ஒரு முழுமையான ஆழமான சுய விழிப்புணர்வு எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குகிறது. அது மனதின் மிக சாதாரணமான ஆசைகளில் தொடங்கி மெல்ல மெல்ல ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் படுக்கள் வரை சென்று சுத்திகரிக்கிறது. ஒவ்வொரு அடுக்காக சுத்திகரிக்கும் ஒரு படிநிலை என்று சொல்லலாம். இது வெறும் தத்துவம் அல்ல, ஒரு உளவியல் ரீதியான செயல்முறை. கண்டிப்பா, இது ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்குள் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அகப்பயணம். சரி, அந்த செயல்முறையை நாம் முதல் படியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல் வரி காம புடைப்புயிர் அருட்பெருஞ்சோதி, கண்டொட ராவகை அருட்பெருஞ்சோதி, ஆமர வடக்கும் அருட்பெருஞ்சோதி. உலகியல் ஆசைகளை அருட்பெருஞ்சோதி எப்படி அடக்குகிறது என்பது இது தெளிவாக பேசுகிறது. எனக்கு இங்கே புடைப்பு என்ற வார்த்தை மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. காமம் அல்லது அதீத ஆசை என்பதை ஒரு புடைப்பு, அதாவது உடலில் ஏற்படும் ஒரு வீக்கம் போல அவர் உருவகப்படுத்துகிறார். ஆமாம், வீக்கம் அல்லது இங்கிலீஷில் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்வோம் இல்லையா, அதுபோல. ஓஹோ, ஒரு வைரஸ் உடலுக்குள் நுழையும்போது அந்த இடம் எப்படி இயல்புக்கு மாறாக வீங்குகிறதோ அதுபோல உயிர் தனக்கு சம்பந்தமில்லாத ஒன்றை பற்றிக் கொள்ளும்போது ஏற்படும் வீக்கம்தான் ஆசையா? புடைப்பு என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் கவனித்தது மிகச்சிறப்பு. அதை ஒரு வைரஸ் தொற்றோடு ஒப்பிடுவதை விட நமது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறாக செயல்படும்போது ஏற்படும் வீக்கத்தோடு ஒப்பிடலாம். அதாவது நமது உடலே நமக்கு எதிராக செயல்படும் ஒரு நிலை இல்லையா? சரியாக சொன்னீர்கள். மனித உயிரின் இயல்பான தன்மை அமைதியும் தெளிவும் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதோ அல்லது நபர் மீதோ நமக்கு ஒரு அதீத பற்று ஏற்படும்போது அந்த ஆசை உயிரின் இயல்பான சமநிலையை குலைக்கிறது. அப்போ அது ஒரு மனரீதியான வீக்கத்தை உருவாக்குகிறது என்று சொல்ல வருகிறீர்கள்? ஆமாம், அது இயல்பானதல்ல, அது ஒரு அசாதாரண நிலை. இந்த இடத்தில் அருட்பெருஞ்சோதி, அதாவது அந்த விழிப்புணர்வு நிலை என்ன செய்கிறது என்றால் கண்டொடராவகை தடுக்கிறது. கண்டொடராவகை என்றால் அந்த ஆசை தோன்றுவதை பார்த்த உடனேயே அதை தொடரவிடாமல் தடுப்பது என்று பொருள் கொள்ளலாமா? ஆமாம், அந்த எண்ணம் சங்கிலித் தொடராக வளர்வதை தடுப்பது. ஆனால் இது எப்படி சாத்தியம்? நாம் ஒரு ஆசையை அடக்க முயலும்போது அது இன்னும் வீரியமாக அல்லவா எழுகிறது? ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது என்று நினைத்தாலே அதுதான் நினைவுக்கு வரும். அங்கதான் சூட்சுமமே இருக்கு. நாம் ஆசையை அடக்க முயலும்போது நாம் அந்த ஆசையோடு சண்டையிடுகிறோம். சண்டையிடும்போது அதற்கு மேலும் சக்தி கிடைக்கிறது. ஓ, அதை எதிர்க்கும் போது நாம் அதற்கு தீனி போடுகிறோம் என்கிறீர்கள்? ஆமாம். ஆனால் ஜோதி என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு இருப்பு. இருட்டில் இருக்கும் ஒரு பொருளின் மீது வெளிச்சம் பட்டவுடன் என்ன நடக்கும்?
அது என்னவென்று நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அதேபோல உங்களுக்குள் ஒரு அதீத ஆசை எழுகிறது என்பதை நீங்கள் முழுமையான விழிப்புணர்வோடு கவனிக்கும்போது அந்த ஆசை தன் வீரியத்தை இழக்கிறது. அட, இது ரொம்ப ஆழமான பார்வை. அந்த விழிப்புணர்வே அதை தடுத்து நிறுத்துகிறது. அதைத்தான் கண்டோடராவை என்கிறார், சரிதானே? ஆமாம். அதோடு ஆமர வடக்கும் என்ற வார்த்தையும் மிகவும் முக்கியமானது. அதாவது அந்த ஆசை எங்கிருந்து தோன்றியதோ அந்த வேரையே அறுப்பது, சரியா? சரியாக பிடித்தீர்கள். மேலோட்டமாக ஆசையை மறைத்து வைப்பது வேறு. விழிப்புணர்வால் அந்த ஆசையின் மாயையை உணர்ந்து அது தோன்றும் இடத்திலேயே அதை இல்லாமல் செய்வது வேறு. அப்போ இந்த தட்டத்தில் மனதின் மேற்பரப்பில் எழும் அந்த முதல் வீக்கம் அந்த பேரொளியால் அடியோடு கரைக்கப்படுகிறது. ஆமாம், இதுதான் முதல் படிநிலை. ஆனால் மனித மனம் அத்தனை எளிதில் விட்டுக் கொடுப்பதில்லையே. ஆசை தடைபடும்போது, நாம் விரும்பியது நமக்கு கிடைக்காமல் போகும்போது உடனடியாக அங்கு வேறு ஒரு உணர்ச்சி தலையெடுக்கிறது. அதுதான் கோபம். நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காத போது வரும் முதல் எதிர்வினை அதுதான். அதைத்தான் அடுத்த வரிகள் அத்தியந்த தர்க்கரீதியாக சொல்கின்றன. பொங்குரு வெகுளி அருட்பெருஞ்சோதி, புடைப்புக்கள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி, அங்கர வடக்கும் அருட்பெருஞ்சோதி. ஆசை தடைபடும்போது பொங்கி எழும் கோபத்தை இது மிக தெளிவாக பேசுகிறது. எனக்கிது அடுப்பில் பொங்கி வழியும் பால் போல தோன்றுகிறது. பால் அமைதியாகத்தான் இருக்கிறது, ஆனால் வெப்பம் அதிகமானதும் பாத்திரத்தை விட்டு வெளியேற துடிக்கிறது. பொங்கி வழியும் பால் என்பது கோபத்திற்கு ஒரு ரொம்ப நல்ல உதாரணம்தான். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை உற்று நோக்க வேண்டும். பாலை அடக்க நாம் என்ன செய்வோம்? அதன் மீது சிறிது தண்ணீரை தெளிப்போம். அது உடனடியாக அடங்கிவிடும். ஆமாம், ஆனால் அது மேலோட்டமாக மட்டுமே அடங்கும். நாம் அன்றாட வாழ்வில் நமது கோபத்தை கையாளுவதும் இப்படித்தான். யாரோ ஒருவர் மீது நமக்கு கோபம் வருகிறது. சூழ்நிலையை கருதி நாம் அமைதியாக இருக்க பழகுகிறோம், அல்லது கோபத்தை உள்ளேயே விழுங்கி விடுகிறோம், இல்லையா? அதேதான். ஆனால் உள்ளே அந்த நெருப்பு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அந்த தண்ணீரைப் போல செயல்படுகிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, அதைத்தான் நான் கேட்க வந்தேன். தண்ணீர் தெளிப்பது தற்காலிகமானது. அது கோபத்தை மேலோட்டமாக மூடி மறைக்கும் ஒரு தந்திரம் மட்டும்தான். ஆங்கிலத்தில் சப்ரெஷன் என்று சொல்வார்கள். ஆமாம், ஆனால் மூலப்பொருளில் அங்கர வடக்கும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அடுப்பின் மீது தண்ணீர் தெளிப்பது அல்ல, அந்த அடுப்பின் நெருப்பையே அணைப்பது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அடுப்பையே அங்கிருந்து அப்புறப்படுத்துவது போல. அருமை. ஆனால் இங்கு இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, புடைப்புகள் எல்லாம். கோபம் என்பது ஒரு ஒற்றை உணர்ச்சி இல்லையா? அதில் என்ன பல்வேறு புடைப்புகள்? இது மிகவும் ஆழமான ஒரு உளவியல் பார்வை. கோபம் என்பது ஒருபோதும் தனித்து நிற்பதில்லை. நீங்கள் ஒரு மரத்தை வெட்டும்போது அதில் பல கிளைகள் முளைப்பதைப் போல கோபத்திலிருந்து பல கிளை உணர்ச்சிகள் உருவாகின்றன. ஓ, அதாவது பொறாமை, பழிவாங்கும் எண்ணம். ஆமாம், வெறுப்பு, கசப்புணர்வு, மற்றவர்களை தாழ்த்தி பேச வேண்டும் என்ற வன்மம், இவையெல்லாம் கோபம் என்ற ஒற்றை உணர்ச்சியிலிருந்து உருவாகும் அடுத்தடுத்த வீக்கங்கள், அதாவது புடைப்புகள். அடா, அதனாலதான் வள்ளலார் புடைப்புகளெல்லாம் என்று பன்மையில் குறிப்பிடுகிறார் போலிருக்கிறது. ஆமாம், அந்த தூய விழிப்புணர்வு உங்களுக்குள் எழும்போது நீங்கள் கோபப்படும் அந்த நபரையோ அல்லது சூழ்நிலையையோ பார்க்க மாட்டீர்கள். ஓ, மாறாக அந்த கோபத்தையே நாம் கவனிப்போம் என்கிறீர்கள். சரியாகச் சொன்னீர்கள். உங்கள் கோபத்தின் தன்மையே நீங்கள் ஒரு பார்வையாளராக நின்று பார்ப்பீர்கள். நான் ஏன் இதற்கு இவ்வளவு தூரம் எதிர்வினையாற்றுகிறேன் என்ற அந்த தெளிவான பார்வை வரும்போது அங்கு நெருப்பு அணைந்து விடுகிறது. எந்த இடத்தில் அந்த கோபம் உற்பத்தியானதோ அந்த இடத்திலேயே அது முற்றிலுமாக அடக்கப்படுகிறது. அங்கர வடக்கும் என்பதன் அர்த்தம் இதுதான் இல்லையா? ஆமாம். கோபம் வேரறுக்கப்படும்போது அதிலிருந்து வந்த பழிவாங்கும் உணர்வும் பொறாமையும் தானாகவே அழிந்து விடுகின்றன. இது கேட்பதற்கு மிகத் தெளிவாக இருக்கிறது. ஆனால் இதோடு மனித பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறதா என்றால் இல்லை. இங்கேதான் மனம் தனது அடுத்த தந்திரத்தை கையாளுகிறது. ஆமாம், மனம் ரொம்ப தந்திரமானது. நாம் கோபத்தை வென்றுவிட்டோம், ஆசையை துறந்து விட்டோம் என்று நினைக்கும்போதே அது ஒரு மாபெரும் மாயையாக மாறுகிறது. அடுத்த வரிகள் அந்த இரண்ட பகுதிக்குள் நம்மை கூட்டிக் கொண்டு செல்கின்றன. மதம்புரை மோகம் அருட்பெருஞ்சோதி, மற்றவும் மாங்காங் அருட்பெருஞ்சோதி, அதம்பெற வடக்கும் அருட்பெருஞ்சோதி. இது மனத்திற்பை கொடுக்கும் அகம்பாவம், அதாவது ஈகோ மற்றும் மோகம் பற்றிய வரிகள். நீங்கள் சொன்ன அந்த தந்திரம் என்ற வார்த்தைதான் இதற்கான சரியான விளக்கம். மனித ஈகோ என்பது ஒரு பலரூப கள்வன் மாதிரி இல்லையா? ஆமாம். நீங்கள் ஆசையையும் கோபத்தையும் அடக்கிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உடனடியாக உங்கள் மனம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? பார், நான் எவ்வளவு சிறந்தவன்,
என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறது, மற்றவர்களை விட நான் ஆன்மீகத்தில் அல்லது பக்குவத்தில் உயர்ந்தவன் என்று சொல்லும். ஓஹோ, இதுதான் அந்த மதம்புரை மோகமா? அகம்பாவம் என்பது ஆணவமாகத்தான் வெளிப்பட வேண்டும் என்பதில்லை போலிருக்கிறதே. கண்டிப்பா இல்ல. நான் மிகவும் எளிமையானவன், நான் மிகவும் நல்லவன் என்று நினைப்பது கூட ஈகோவின் ஒரு வடிவம்தான். நான் எளிமையானவன் என்று நினைப்பதே ஈகோவின் உச்சம் என்கிறீர்கள். இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. ஆமாம், அது ஒரு நுட்பமான தற்பெருமை. இந்த இடத்தில் மூலப்பொருளில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அது ஆங்காங்கு, அதாவது அங்கும் இங்கும். அகம்பாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தங்குவதில்லையா? இல்லை, தங்குவதில்லை. நீங்கள் ஈகோவை அலுவலகத்தில் ஒரு அதிகாரியின் வடிவில் அடக்கிவிட்டோம் என்று நினைத்தால் அது வீட்டில் ஒரு தந்தையின் வடிவில் தலைதூக்கும். செல்வத்தால் வரும் ஈகோவை அடக்கினால் நான் இவ்வளவு புத்தகங்கள் படித்திருக்கிறேன் என்ற அறிவாளி என்ற ஈகோ தலைதூக்கும். இப்படி மனதின் மூளை முடுக்குகளிலெல்லாம் அது பதுங்கியிருக்கிறதா? இதைவிட சிறப்பாக ஆங்காங்கு என்ற வார்த்தையை விளக்க முடியாது. ஈகோ என்பது ஒரு நிலையான பொருள் அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான தற்காப்பு அமைப்பு. நீங்கள் எந்த அடையாளத்தை உங்களுக்கு பெருமையாக நினைக்கிறீர்களோ அந்த அடையாளத்திற்குள் ஈகோ சென்று ஒளிந்து கொள்ளும். அதனாலதான் அந்த விழிப்புணர்வு பேரொளி, அந்த ஈகோ எங்கு எந்த ரூபத்தில் ஒளிந்திருந்தாலும் அங்கே சென்று அதை அழிக்க வேண்டியிருக்கிறது. சரிதானே? ஆம், ஆங்காங்கு தேடிச் சென்று அழிக்க வேண்டும். இந்த இடத்தில் அதம்பெற வழக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதம்பெற என்றால் நிர்மூலமாக்குவது, அதாவது நாசம் செய்வது. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன் இதற்கு முந்தைய வரிகளில் இல்லாத ஒரு கடுமை, ஒரு அழிக்கும் தன்மை இந்த வரியில் மட்டும் இருக்கிறது? ஆசையையும் கோபத்தையும் அடக்கும் என்று சொன்னவர் ஈகோவை மட்டும் அதம்பெற, அதாவது நாசம் செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் ஆசையும் கோபமும் வெளிப்படையான எதிரிகள். அவை வரும்போது உங்களுக்கே அது தெரியும். ஆனா ஈகோ என்பது ஒரு மாயமான். அது உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறதே என்பதே உங்களுக்கே தெரியாது. ஓ, நம்மோடு இருந்து கொண்டே நம்மை குழிதோண்டி புதைக்கும் ஒரு விஷயம். ஆமாம், அது உங்களை ஒரு கற்பனை உலகில் வாழ வைத்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளச் செய்யும் ஒரு மயக்கம். உண்மையான விழிப்புணர்வு ஒளி உள்ளே நுழையும்போது அந்த போலி அடையாளம், அந்த நான் என்ற மாயை சின்னாபின்னமாகி உடைந்து சிதறுகிறது. அதனால்தான் அதை நாசம் செய்வது என்று கவித்துவமாக குறிப்பிடுகிறார். அந்த ஈகோவின் அஸ்திவாரமே தகர்க்கப்படுகிறது. மிகச்சரி. இது நடந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். இதை நாம் கொஞ்சம் ஆழமாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் இதுவரை ஆசை, கோபம், ஆணவம் எல்லாவற்றையும் கடந்துவிட்டோம். மேலோட்டமான உணர்ச்சிகள் போய்விட்டன. தற்காப்பு அரணான ஈகோவும் உடைந்துவிட்டது. இப்போது நாம் ஒரு தூய்மையான நிலையில் இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம்? அப்படி நாம் நினைப்போம். ஆனால் அங்குதான் மிகப்பெரிய திருப்பம் இருக்கிறது. ஆமாம். இந்த தேடலின் உச்சகட்டமாக மனித மனதின் மிக இருண்ட, யாரும் எளிதில் செல்ல முடியாத அடி ஆழத்திற்கு இறுதி வரிகள் நம்மை கொண்டு செல்கின்றன. வடுவுரு மசுத்த அருட்பெரும் ஜோதி, வாதனை அனைத்தையும் அருட்பெரும் ஜோதி, அடர்பர வடக்கும் அருட்பெரும் ஜோதி. இது ரொம்பவும் நுட்பமான இடம். எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இது என்ன வடுகள்? இந்த வாதனை என்றால் என்ன? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இதுதான் ஆன்மீக மற்றும் உளவியல் தேடலின் மிக நுட்பமான இடம். நீங்கள் ஆசையை விட்டிருக்கலாம், கோபத்தை விட்டிருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் அந்த உணர்ச்சிகளோடு செயல்பட்ட போது அந்த செயல்கள் உங்கள் ஆழ்மனதில் சில தழும்புகளை, சில முத்திரைகளை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கும். ஓ, அந்த தழும்புகளைத்தான் வடுவுரு மசுத்த வாதனை என்கிறார். ஆமாம், வாதனை அல்லது வாசனை என்பது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய தூண்டும் ஒரு பழக்கப்பதிவு, ஒரு கண்ணுக்குத் தெரியாத உளவியல் அடிமைத்தனம் என்று கூட சொல்லலாம். இதை புரிந்து கொள்ள நான் ஒரு மனிதனின் நிஜ வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க விரும்புகிறேன். ஒரு சிறு வயதில் ஒருவரை ஒரு நாய் கடித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். சரி. 30 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த நிகழ்வு ஒரு சாதாரண பழைய நினைவுதான். ஆனால் 30 வருடங்களுக்குப் பிறகும் தூரத்தில் ஒரு நாயை பார்த்தவுடனேயே அந்த மனிதரின் இதயம் வேகமாக துடிக்கிறது, கைகள் வியர்க்கின்றன. ஆமா, அந்த பழைய பயம் மீண்டும் தூண்டப்படுகிறது. அந்த நாய்க்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் உடலும் மனமும் அந்த பழைய நினைவின் அடிப்படையில் உடனடியாக செயல்படுகிறது இல்லையா? இது போன்ற ஆழமான தன்னிச்சையான அந்த பயம், அந்த அதிர்வுதான் வாதனை எனப்படுகிறதா? மிக அருமையான ஆழமான உதாரணம். ஆமாம், இதுதான் வாதனை. அந்த நாய் கடித்தது வெறும் நினைவு. ஆனால் நாயை பார்த்தவுடன் 30 வருடங்கள் கழித்தும் உடலில் ஏற்படும் அந்த நடுக்கம் இருக்கிறதல்லவா, அதுதான் வடு.
அந்த வடுவால் ஏற்படும் அனிச்சச் செயல்தான் வாதனை என்கிறீர்கள். ஆமா, கோபம் மற்றும் ஆசையிலும் இதேதான் நடக்கிறது. நாம் ஒரு செயலை நிறுத்திவிடலாம், ஆனால் அந்த செயல் நம்மில் ஏற்படுத்திய பாதிப்பு நம் நரம்பு மண்டலத்திலும் ஆழ்மனதிலும் அழுத்தமாக பதிந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது நாம் என்னதான் தியானம் செய்திருந்தாலும் அந்த பழைய வாதனை நம்மை அறியாமலேயே நம்மை ஆட்டிப்படைக்கும், இல்லையா? அதேதான். பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திற்கு மூல காரணமே இந்த அழிக்க முடியாத வாசனைகள்தான் என்று நமது மரபு சொல்கிறது. ஒரு கெட்ட பழக்கத்தை நிறுத்துவது என்பது நம்முடைய முயற்சியால் சாத்தியமாகலாம். ஆனால் பல வருடங்களாக, பல ஜென்மங்களாக மனதில் பதிந்து போன அந்த ரணத்தை, அந்த வடுவை அழிப்பது என்பது ஒரு மனிதனின் சாதாரண சுயமுயற்சியால் எப்படி சாத்தியமாகும்? அது சாதாரண முயற்சியால் சாத்தியமில்லை. இங்குதான் அருட்பெருஞ்சோதி, அந்த மாபெரும் பேரொளி களமிறங்குகிறதா? சரியாக சொன்னீர்கள். நம்முடைய சொந்த முயற்சியால் மேலோட்டமான குணங்களை மாற்றலாம். ஆனால் அடிமனதிலுள்ள அந்த பழக்கப் பதிவுகளை துடைத்தெறிய ஒரு அபரிமிதமான முழுமையான விழிப்புணர்வு ஒளி தேவைப்படுகிறது. அதைத்தான் அருட்பெருஞ்சோதி செய்கிறது. எப்படி செய்கிறது என்பதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஜோதி அந்த பழைய நினைவுகளை அழிப்பதில்லை, மாறாக அந்த நினைவுகளோடு நீங்கள் கொண்டிருக்கும் உணர்வுபூர்வமான பிணைப்பை அறுத்தெறிகிறது. நீங்கள் நாயை நினைத்து பார்ப்பீர்கள், ஆனால் இப்போது உங்களுக்கு நடுக்கம் வராது. அந்த நினைவு ஒரு செய்தியாக மட்டுமே இருக்கும், ஒரு வடுவாக இருக்காது. ஓஹோ, அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கும் ஒரு ஃபைலை நாம அழிக்க வேண்டாம், ஆனா அந்த ஃபைல் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வைரஸாக இல்லாமல் வெறும் டேட்டாவாக மாறிவிடுகிறது என்பது போலவா? ஏறக்குறைய அப்படிதான். ஆனால் இங்கு நடக்கும் செயல்முறை இன்னும் ஆழமானது. மூலப்பொருளில் அடர்ப்பர வடக்கும் என்ற வார்த்தை வருகிறது. அடர்ப்பறை என்றால்? அடர்ப்பறை என்றால் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கும் அந்த வேர்களை முற்றிலுமாக பிடுங்கி எறிவது. எப்படி ஒரு மரத்தின் ஆணிவேரை பிடுங்கிவிட்டால் அந்த மரம் மீண்டும் துளிர்க்காதோ அதே போல மனித மனதின் அடி ஆழத்தில் உள்ள அந்த அசுத்த வாசனைகள் அனைத்தையும் எவ்வித மிச்சமுமின்றி அந்த பேரொளி முற்றிலுமாக அறுத்தெறிகிறது. ஆமா, இது மனித மனதிற்கு வழங்கப்படும் ஒரு முழுமையான மறுபிறப்பு அல்லது ஃபேக்டரி ரீசெட் போன்றது என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. இந்த ஆசைகள், கோபங்கள், நமது தனித்துவமான வாசனைகள், அந்த வடுக்கள், இவை எல்லாம் தான் நான் என்ற ஒரு மனிதனை, என்னுடைய தனித்தன்மையை உருவாக்குகின்றன, இல்லையா? நீங்கள் பர்சனாலிட்டி என்று சொல்வதை குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம். இந்த வாசனைகள் அனைத்தையும் அருட்பெருஞ்சோதி வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டால் நாம் நம்முடைய தனித்துவத்தை இழந்துவிட மாட்டோமா? உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ரோபோ போல வெறுமையான ஒரு மனிதனாக நாம் மாறிவிட மாட்டோமா? இதை கேட்கிற பலருக்கும் தோன்றும் ஒரு நியாயமான சந்தேகம். ஆனால் உண்மை நேர்மாறானது. நமது கோபங்களும் வடுக்களும் பயங்களும் தான் நமது உண்மையான தனித்துவம் என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, அவை நமது உண்மையான முகமில்லை என்கிறீர்கள்? கண்டிப்பா இல்ல. உண்மையில் அவை நமது உண்மையான பார்வையை மறைக்கும் அழுக்கு கண்ணாடிகள். உதாரணமாக, உங்களிடம் ஒரு கேமரா இருக்கிறது, அதன் லென்ஸில் நிறைய தூசு, கீறல்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். சரி. அந்த கேமரா எடுக்கும் படங்கள் மங்களாகவே இருக்கும், இல்லையா? அருட்பெருஞ்சோதி செய்வது கேமராவை உடைப்பதல்ல, அந்த லென்ஸில் உள்ள தூசுக்களையும் கீறல்களையும் துடைத்தெடுப்பது. ஆஹா, மிக அருமையான உதாரணம். தூசியை துடைத்தெடுத்தால் படம் இன்னும் தெளிவாக இருக்கும். அதேதான். அந்த வாசனைகள் அழிக்கப்படும்போது நீங்கள் வெறுமையாகி விடுவதில்லை. மாறாக முதல் முறையாக இந்த உலகத்தை எவ்விதமான முள்முடிவுகளும் பயங்களும் சுயநலமும் இல்லாமல் மிக தெளிவாக அன்போடு பார்க்கத் தொடங்குகிறீர்கள். அது வெறுமையல்ல, அதுவே முழுமை. நம்பவே முடியாத ஒரு தெளிவு. இந்த 4 வரிகளுக்குள் இத்தனை பெரிய பிரபஞ்ச உண்மையா? இதுவரை நாம் பயணித்த பாதையை உங்களை போன்ற நேர்களுக்காக ஒரு சுருக்கமாக நினைவூட்ட விரும்புகிறேன். கண்டிப்பா. மனதின் மேல் பரப்பில் ஒரு வீக்கம் போல தோன்றும் ஆசையை தடுத்து நிறுத்துவதில் இந்த அகச்சுத்திகரிப்பு தொடங்கியது. பின்னர் அந்த ஆசை தடைப்படும்போது கிளைகளாக பொங்கி எழும் கோபத்தின் மூல நெருப்பை அணைப்பதை பார்த்தோம். ஆமா, அங்கர வடக்கும் என்று பார்த்தோம். அதன் பிறகு மனதின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் புது புது வேஷங்களில் வரும் ஈகோ மற்றும் மாயையை எப்படி விழிப்புணர்வு நாசம் செய்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதைத்தான் ஆங்காங்கு அதம்பெற வடக்கும் என்று சொன்னார். இறுதியாக இவை எல்லாவற்றிற்கும் ஆணி வேறாக நம்மை அறியாமலேயே நம்மை இயக்கும் ஆழ்மன வடுக்களையும் அசுத்த வாசனைகளையும் அந்த பேரொளி எப்படி வேறிருக்கிறது என்ற மிக ஆழமான தளத்திற்கு சென்று வந்திருக்கிறோம். மிக கச்சிதமான சுருக்கம்.
இந்த தேடலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அருட்பெருஞ்சோதி என்பது வானத்திலிருந்து வரும் ஏதோ ஒரு மாய ஒளி அல்ல. ஓ, அது நமக்கு வெளியில இல்ல. ஆமா, அது உங்களுக்குள்ளேயே இருக்கும் விழிப்புணர்வு நிலை. அந்த விழிப்புணர்வை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் உங்களை இயக்கும் அந்த தேவையற்ற உணர்ச்சிகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த 19ஆம் நூற்றாண்டு வரிகள் இன்றைய நவீன மனிதனின் மன அழுத்தத்திற்கும் கோபத்திற்கும் ஈகோவிற்கும் ஒரு மிகச்சிறந்த உளவியல் தீர்வாக அமைகின்றன என்பதை நீங்களே உணர்வீர்கள். உண்மையாகவே இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு பயணம். சரி, இன்றைய இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை நான் இங்கே விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரொளி உங்கள் உடலுக்குள் சென்று, நீங்கள் இதுவரை சுமந்து கொண்டிருந்த காமம், உங்களை எரித்துக் கொண்டிருந்த கோபம், உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்த அகம்பாவம் மற்றும் பல வருடங்களாக உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருந்த அத்தனை ரணங்கள், வடுக்கள் எல்லாவற்றையும் வேரோடு அழித்து விடுகிறது. எல்லாமே நீக்கப்பட்டு விட்டது. இப்போது உற்று நோக்குங்கள். அந்த பழைய எதிர்மறை உணர்ச்சிகள் இருந்த இடத்தில் இப்போது என்ன இருக்கும்? உங்கள் உள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகியிருக்குமா? அந்த வெற்றிடம் அப்படியே காலியாக தங்கிவிடுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அல்லது அந்த இருளை விரட்டிய அந்த அருட்பெருஞ்சோதியே, அந்த பேரன்பே அந்த இடத்தில் நிரந்தரமாக குடியேறி உங்களை முழுமையாக ஆட்கொள்ளுமா? அந்த வெறுமைக்குள் வெளிச்சம் நிரம்புமா என்பதை நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து விழிப்புணர்வோடு சிந்தியுங்கள்.